Hello friends. So in this video we will talk about சில முக்கியமான basic commands தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நான் என்னோட டெர்மினல் விண்டோ ஓபன் பண்ணிட்டேன். சோ அடுத்து நம்ம பார்க்க போற கமாண்டோட பேர் டாப். சோ டாப்ங்கிறது என்னன்னா உங்களோட ஆக்டிவிட்டி மானிட்டர் மாதிரிங்க. ஓகேங்களா? எப்படி உங்களோட ஆக்டிவிட்டி மானிட்டர்ல உங்களோட CPU யோட யூசேஜ் எப்படி போயிட்டு இருக்கு, மெமரியோட யூசேஜ் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க பாப்பீங்க இல்லையா? நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன் இல்ல பின்னாடி ரன் ஆயிட்டு இருக்க ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா? சோ அது மாதிரி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களோட டெர்மினல்ல நீங்க பார்க்குற ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா டாப் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ டாப் அப்படின்னு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களோட ஆக்டிவிட்டி மானிட்டர் பேர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இது சிபியூவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ ரைட் நவ் எது வந்து அதிகமாக சிபியூவை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிக்ரிமெண்ட்ல உங்களுக்கு இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இதுவே வந்து மெமரி பேஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ டாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஓப்பன் in terms of memory அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ பாருங்க இதுல மெமரி ஹைலைட் ஆயிடும். ஸோ 471 MBக்கு மேல என்ன ஃபைல் இருக்கு இது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அந்த சர்வர் அந்த ஃபைல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது சார்ட் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை விட கீழே இருக்கிற ஃபைல்ஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், எந்த ஃபைல் அதிகமாக உங்களோட மெமரி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? டன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லீப். ஸோ இந்த ஸ்லீப்புங்கிற கமாண்ட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணும்போது நீட்டாக நம்ம ஒரு வியூ பார்க்கறதுக்காக இந்த ஸ்லீப்புங்கிற கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்லீப் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க என்னோட அடுத்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது டெர்மினல் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபைன் கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் அந்த டெர்மினல் வெயிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் அப்படிங்கிற கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே உங்களுக்கு பெரிய யூசேஜ் இல்லை, பட் நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்லீப்புங்கிற கமாண்ட் ஒர்க் ஆகும். ஓகே ரைட். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜிப் அப்படிங்கிற கமாண்டை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஜிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி அன்சிப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோல்டருக்குள்ள ஜிப் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ ஜிப் அப்படின்னு கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் ஃபைலோட, அதாவது நீங்கள் சேவ் பண்ண போகிற ஜிப் ஃபைலோட நேம் அதை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி ஐ திங்க் நான் ஏன்னு ஒரு ஜிப் ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே சாரி. ஸோ நான் டெஸ்க்டாப் போயிட்டு change directory desktop, so remove a.zip. okay, a.zip, right. so அதை நான் ரிமூவ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட zip அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகே, ஏ அப்படின்னு கிரியேட் பண்றேன். நான் இதில் என்னென்ன ஃபைலெல்லாம் வந்து மர்ஜ் பண்ண போறேன் அப்படின்னா ஆல் சேஞ்சஸ் ப்ளஸ் அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் நம் டெக்ஸ்ட். ஓகே, இந்த மூணையும் நான் என்ன பண்ண போறேன், ஜிப் பண்றேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு ஒரு 91% ஆல் சேஞ்சஸ் வந்து டிஃப்ளேட் ஆயிருக்கு, ப்ளஸ் அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்குது, நம்பர்ஸும் எனக்கு ஃபைலோட சைஸ் கம்மியாக எனக்கு சேவ் ஆயிடுச்சு. எதில் சேவ் ஆயிடுச்சு, ஏ அப்படிங்கிற ஒரு சின்ன ஜிப் ஃபைலுக்குள்ள எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அன்சிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், மூணு ஃபைலாக வெளியில் சேவ் ஆகும். பட் எனக்கு அப்படி சேவ் ஆகக்கூடாது. எனக்கு எப்படி சேவ் ஆகணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டருக்குள்ளார 3 சேவ் ஆகும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ அன்சிப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டைரக்டரி -d, இது ஒரு டைரக்டரியா கிரியேட் ஆகி அன்சிப் ஆகணும் நீங்க சொல்றீங்க. ஓகே, அந்த டைரக்டரிக்கு என்ன நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் இப்போ என்னன்னு கொடுத்துக்கிறேன், ஓகே டஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட ஃபைலோட நேம், அதாவது ஜிப் ஃபைல் இருக்கு இல்லையா, அதோட நேம் என்ன அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ a.zip அதான் என்னோட ஃபைல் நேம். ஸோ நான் அதை என்டர் பண்ணனா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளார என்னோட இந்த 3 ஃபைல்ஸும் சேவ் ஆயிருக்கு. சூப்பரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ஃபைல்ஸை கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ண மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார மட்டுமே அன்சிப் பண்ணி சேவ் பண்ண முடியும். டன். சூப்பர். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கே ஒரு கொஸ்டின் வரும், ஒவ்வொரு தடவையும் வந்து எக்கோங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறீங்க, நடுவில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டா அப்போ என்ன பண்ணுறது, நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி தான் எடிட் பண்ணுமா, வேறு ஆப்ஷன் இல்லைன்னா ஆமாம், நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட attendance.txt வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணலாம். சப்போஸ் என்னோட டெர்மினலே இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்கிற ஒரு இன்பில்ட் எடிட்டர் தான் பார்த்தீங்கன்னா விம் நானோ 2 எடிட்டர் இருக்குது. ஸோ நம்ம நானோங்கிற எடிட்டர் இதில் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நானோன்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ attendance.txt கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுமோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது இதில் நேம் வந்து ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நசீர், ஓகே, ஸோ நசீர், ஓகே, வசீம். ஸோ இந்த மாதிரி வேறு நேம்ஸ் வந்து நீங்கள் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு Ctrl+X கொடுங்க அண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சேவ் ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட் ஓப்பன் பண்ணி அதில் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நானோ டெக்ஸ்ட் எடிட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு ஃபைலை நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேர்டில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஒரு கமாண்ட் எழுதும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கமாண்டை நீங்கள் மாற்றி எழுதுறதுக்கு நீங்கள் போய் தேடிட்டு முடியாது, ஃபுல் ஃபைலும் தேடிட்டு முடியாது இல்லையா? ஸோ டக்குன்னு அதை கெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் W கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகும். இப்போ தான் பாருங்க, நான் SANT நான் டைப் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோட சந்தோஷங்கிற இடத்துல கர்சர் போய் நிற்குது. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிக்கலாம், என்னால் முடிஞ்சா நான் என்ன பண்ணிக்கலாம், அது தேவைன்னா நான் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த நானோங்கிற எடிட்டரை இன்பில்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா alias. aliasனா என்ன, கிட்டத்தட்ட ஒரு ஃபைலுக்கு இன்னொரு புனைப்பெயர், அதாவது பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ alias அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் அடிக்கடி இதில் clear அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம், A அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதில் clear அப்படிங்கிற என்னோட கமாண்ட் என்ன சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட aliasல அது சேவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், A அப்படிங்கிறதுக்கு எனக்கு clear அப்படிங்கிறது சேவ் ஆயிருக்கு. ஸோ நான் இனிமேல் A நான் கிளிக் பண்ணி என்டர் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக clear அப்படிங்கிற கமாண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு கமாண்டுக்கு நீங்கள் இன்னொரு புனைப்பெயர் கொடுத்து வேற ஒரு பேர் கொடுத்து அதை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபங்க்ஷன் அந்த கமாண்டை ரன் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தான் alias. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபுல் சிஸ்டமுடைய லிஸ்ட் நமக்கு வேணும். ஓகே, LS-LAன்னு கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய லிஸ்ட் கிரியேட் ஆகுது. இது ஒவ்வொரு நான் பெருசாக LS-LAன்னு அடிக்கிற பதிலாக சிம்பிளாக நான் ஒரு alias கிரியேட் பண்ணுறேன். ஓகே, aliasன்னு கிரியேட் பண்ணிவிட்டு LA இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. ஓகே, நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துறாதீங்க. LS-LA அப்படிங்கிற கமாண்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டன். இப்போ பாருங்கள், நான் LAன்னு எந்த டைமில் ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற மொத்த சைஸும் எனக்கு டோட்டலாக காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப LS-LAன்னு ஃபுல்லாக அடிக்க தேவையில்லை. இப்போவே பாருங்கள், நான் கிளியர் பண்ணுறதுக்கு A அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன், டோட்டலாக எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த alias அப்படிங்கிறத உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த aliasல ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டருக்கு இப்போ நான் வரணும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வேற என்னோட ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். நான் டேரெக்டாக இப்போ இந்த A அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு வரணும், இல்லை நான் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு வரணும். நான் என்ன செய்யணும், சிடின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்னோட யூசர்ஸ்லேருந்து நான் வரணும். யூசர்ஸ் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் வந்துட்டு அப்புறம் ஃபைல்ஸ். ஓகே, இப்படி வந்து நான் வந்துட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இங்கேயும் வந்து ஒரு alias கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஒரு alias அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டு நான் இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும், ஒரு எஸ்ன்னு ஒரு பேர் நேம் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணலாம், CD சேஞ்ச் டைரக்டரின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப் ஓகே /ஃபைல்ஸ் அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஃபைல்ஸ் இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு alias சேவ் பண்ணிடுறீங்க. இப்போ பாருங்க, நான் எந்த இடத்துல எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து என்னோட டெஸ்க்டாப்குள்ள ஃபைல்ஸ்குள்ள நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து aliasோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் டெர்மினலில் எக்ஸிட் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதாவது இது டெம்பரவரி ஒர்க்கேஜ் மட்டும்தான். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த டெர்மினலை எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த alias எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் OMyShell வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் .zshrc அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும் உங்களோட ஹோம் டைரக்டரியில். ஸோ அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் aliasஸாக இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ நம்ம பண்ணியிருக்க இதே வேலையை நீங்கள் அங்கே போய்ட்டு alias அப்படின்னு போட்டு S ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட எல்லா டெர்மினல்லையும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த aliasங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற ஆப்ஷன், நான் கிளியர் பண்ண தேவையில்லை, நான் இசட்டே கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா A கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா எனக்கு என்ன ஆகிடும், ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ரைட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா xargs. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சார்ட் அப்படிங்கிற கமாண்ட்லையும் சரி, பைப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு அவுட்புட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று இன்புட்டாக கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதாவது டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னு காமிச்சோம். பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணியும், நமக்கு அதெல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ள இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன் தான் xargs அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ xargs அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து எதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கம்பல்சரி எனக்கு நீட் அப்படின்னு ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு LS-L இந்த மாதிரி கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கமாண்ட் இந்த மாதிரியான கமாண்ட், அதே மாதிரி காப்பி அப்படிங்கிற கமாண்ட், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு அவுட்புட் எடுத்து இன்னொன்றுக்கு இன்புட்டாக கொடுக்குற வேலையை பண்ணுற கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த xargs அப்படிங்கிற இந்த கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க,
நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எக்கோ கொடுத்துக்கிறேன். எக்கோ ஃபைலோட நேம் என்னவோ வேணாலும் இருக்கட்டும், பட் அதோட எக்ஸ்டென்ஷன் txt இருந்தால் அது என்னென்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி எனக்கு மெர்ஜ் பண்ணும். ஓகே, இது ஃபைல்ஸ்குள்ளே இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்துக்கிறேன். ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இத்தனை ஃபைல்ஸையும் எனக்கு அப்படியே அழகாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், காப்பி. ஓகே, இதே ஆப்ஷன், என் ஃபைலோட நேம் என்ன வேணாலும் இருக்கும், பட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் txt அப்படின்னு இருந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே என்னோட ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ஜீஷலை பொறுத்த வரைக்கும் ஃபைல்ஸை ஒரு டைரக்டரி எடுத்துக்கும். ஸோ அதை டேரெக்டாக போய் காப்பி பண்ணுறதுக்கு வழி இல்லை. அதாவது .txt எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, அதான் ரீசன் காப்பிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், xargs. அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஆர்குமெண்ட், அதாவது அந்த அவுட்புட்டை எடுத்து பின்னாடி வரக்கூடிய இந்த இந்த கமாண்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட்டாக பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணல. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்னோட ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஆல் சேஞ்சஸ், அட்டன், கண்டென்ட் அண்ட் டெஸ்ட்டு நம்ம டெக்ட் எல்லாமே எனக்கு என்னோட எல்லா டெக்ஸ்ட் ஃபைல்ஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட டெஸ்க்டாப்பில் திடீர்னு எல்லா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு இல்லை இமேஜ் ஃபைல் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இனிமேல் கண்ட்ரோலோ கமாண்டோ ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு ஃபோல்டரில் அழகாக போட்டுட்டு அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் காப்பி பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? சூப்பர். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா லிங்க் அப்படிங்கிற கமாண்ட். ஓகேங்களா? ஸோ லிங்க் அப்படிங்கிறதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் லிங்க், இன்னொன்று வந்து சாஃப்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் லிங்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரிஜினல் ஃபைல், அதாவது லிங்க்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது இல்லாமல் அது இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னெல்லாம் வேலை நடக்குதோ அது எல்லாமே வந்து அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ அதுதான் வந்து லிங்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் ஹார்ட் லிங்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரிஜினல் ஃபைல் இல்லைனாலும் டூப்ளிகேட்னால சர்வை பண்ண முடியும். ஸோ அதான் ஹார்ட் லிங்க். சாஃப்ட் லிங்க்ங்கிறது என்னன்னா ஹார்ட் லிங்க் இல்லைன்னா, அதாவது ஒரிஜினல் ஃபைல் இல்லைன்னா சாஃப்ட் லிங்க்னால, அதாவது டூப்ளிகேட்னால ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் என்னோட ஃபைல்ஸ்குள்ளே இருக்கேன் இல்லையா? ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்னோட இந்த text.txt அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதான் என்னோட ஒரிஜினல் ஃபைல். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா a.text அப்படிங்கிற ஃபைலோட லிங்க் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இங்கே a.text அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிருக்கு பாருங்க, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ, சாரி என்ன கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் இல்லையா? ஓகே, டெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்குள்ளே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்துட்டு எக்கோட போயிட்டு இந்த நான் a.textல சாரி test.textல ஓகே நான் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னன்னு போடலாம், ஃபார் அப்படின்னு சொல்லி மட்டும் நான் அப்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைல் எனக்கு இந்த a.text வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் நான் இப்போ இந்த ஃபைலில் ஒரிஜினல் ஃபைலாக இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், test.text அப்படிங்கிற இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டா கூட எனக்கு என்ன ஆகும், இந்த a.textங்கிற ஃபைல் வந்து எனக்கு ஒர்க்கில் தான் இருக்கும். சரியா? இப்போ இதுவே சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே லிங்க்குங்கிறத யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லை -s கொடுத்தீங்கன்னா அது சாஃப்ட் லிங்க். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இந்த a.textங்கிற ஒரிஜினல் ஃபைலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, test.text அப்படிங்கிற சாஃப்ட் லிங்க் ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க. இதை கிரியேட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு லிங்க் மாதிரியான ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் a.textல test.text அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிற ஃபைலோட நேம் பார்த்தீங்களா, a.text. ஏன்னா இது லிங்க்டு ஃபைல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த லிங்க் ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அது எதை தான் ரீடைரக்ட் பண்ணும், உங்களோட ஒரிஜினல் ஃபைலை தான் ரீடைரக்ட் பண்ணும். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டா, அதாவது a.textங்கிற ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இந்த test.textங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபைல் டிலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுச்சுங்க. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹூ அப்படிங்கிற கமெண்ட். ஹூங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதாவது எத்தனை யூசர் வந்து கன்சோல்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது தான் ஹூ am I அப்படிங்கிறது வேறு, அது வந்து எந்த யூசர் உள்ளே இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஹூ am I. ஸோ ஹூ அப்படிங்கிறது என்னன்னா
நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு பென் டெஸ்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒரு ஹேக் ஆகி உங்களோட இன்னொரு டெர்மினல் மூலியமா உங்களோட டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த டைமில் டக்கு நீங்கள் ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த கன்சோல் ரன் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ தான் பாருங்க, நான் உங்களுக்கு என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TTSY001 வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஹூங்கிறத ரன் பண்ணனா பாருங்க, எனக்கு ஒரு கன்சோல் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் என்னோட இன்னொரு டெர்மினல் விண்டோ வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத காட்டுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எங்கே ரன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தை அது காமிச்சு கொடுத்துரும், ரைட்டா. ஸோ இது எக்ஸிட் பண்ணால் மட்டும்தான், இது டோட்டலாக பர்ஃபெக்டாக எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு கன்சோல் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு இது காட்டும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வேறு டெர்மினல்ஸ் எத்தனை ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கமாண்ட்ஸ் இதுதான் வந்து மோஸ்ட்லி தேவையான பேசிக் கமாண்ட்ஸ், மோஸ்ட் பேசிக் கமாண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் நம்ம ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இணைந்து கற்போம். தேங்க்யூ.